காதலர் தின வாரத்துல இந்த 5வது நாள் ப்ராமிஸ் டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. அன்புங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, அது செயல்ல இருக்கு. ப்ராமிஸ் அல்லது ப்ராமிஸ் டேங்கிறது 2 உறவுகளுக்கு இடையே ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறதா இருக்குதான். பார்ட்னர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, அக்கறை, பாசம், கனிவு, நம்பிக்கை மற்றும் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூடயே இருப்பேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வாக்குறுதியை அளிப்பதாகும். இன்னும் நம்பிக்கை, பிணைப்பு மற்றும் மன்னிப்பு இவைகளெல்லாம் இந்த ப்ராமிஸ் டேல பண்ணி இந்த உறவுகளை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இது உதவுதான். எப்படியெல்லாம் இந்த ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா, காலம் மாறினாலும் நான் மாற மாட்டேன், என் காதல் மாறாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், உனக்காக நான் எதை வேணாலும் நான் செய்வேன், நீ தான் என் உயிர், அப்புறம் நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும், இந்த உலகமே எதிர்த்தாலும் என் காதல் வந்து மாறாது, நான் அவர்கள் எல்லாவரையும் நான் எதிர்த்து என் காதலுக்காக நான் போராடுவேன், உன்னை நான் கரை சேர்ப்பேன் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் வடியுதடி, உன்னை அளவே விட மாட்டேன், நீ என் கண்ணு, என் மானே, என் பொண்ணு, அப்புறம் மானே தேனே அதுவே இதுவேன்னு சொல்லி என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தன்னை நம்ப வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் புக்ஸ் எல்லாம் படிச்சு கூகுள்லாம் சர்ச் பண்ணி நிறைய வார்த்தைகள் எல்லாம் ஜோடித்து சொல்ற காரியங்கள்லாம் உண்டு. உடனே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்பிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க ஈஸியா வந்து குட் பை சொல்லிடுவாங்க, அல்லது ஈஸியா வந்து பிரேக்கப்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீர் வடிந்தாலே ரத்தம் வடிகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களாம். உண்மையாவே இப்போ ஒரு காலகட்டத்துல ரத்தமே வந்தாலும் கண்டுக்கிடாம போய்க்குவாங்க. அப்போ நீ அன்னைக்கு அப்படிலாம் சொன்னியே, அப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியே, இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியே, அதை சொன்னியே இதை சொன்னியே நம்ம அதை வந்து கிளைம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்போ சொன்னேன், நான் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு கூலா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் மனுஷன் கொடுக்குற வாக்குறுதி. மனுஷன் கொடுக்குற வாக்குறுதி வந்து தோற்று போகும். மனுஷன் கொடுத்த வாக்குறுதியில உண்மைத்தன்மை இல்லாமல் போய்விடும். மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதி அது நீடித்தும் இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ திருமணங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஓத் எடுப்பாங்க. ஸோ வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் உண்மையா இருப்பேன், உண்மையான மனைவியா இருப்பேன், உண்மையான புருஷனா இருப்பேன், மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் எந்த சக்தியாலும் எந்த மனுஷனாலும் நீ பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பைபிளை வச்சு கடவுளுக்கு முன்பதாக, கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, திருச்சபையினருக்கு முன்பதாக இப்படியெல்லாம் ஓத் எடுப்பாங்க. இந்த ஓத் அதாவது வாக்குறுதி கொடுப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் வாக்குறுதி கொடுப்பார்கள். திருமணத்துல தாலி கட்டுறதை விட, தாலியை விட, மாலை மாற்றுவதை விட தேவனுடைய பிரசன்னத்துல பண்ணுகிற இந்த வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. இந்த வாக்குறுதி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மாமியார் வந்து உள்ள புகுந்து பிரிச்சு விட்டுருவாங்க, அல்லது இன்லாஸ் உள்ள புகுந்து பிரிச்சு விட்டுருவாங்க, கணவனையும் மனைவியும் பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நண்பர்கள் உள்ள வந்து தவறான ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி 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 அவங்களும் பிரிச்சு விட்டுருவாங்க. என்ன ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கள்ளக்காதல் உள்ள வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுரும். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, ஈகோ இருந்துச்சுன்னா இந்த 2 பேரையுமே காலி பண்ணிடும். போத் ஷுட் ரிலை ஆன் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஹிஸ் ப்ராமிஸ் அண்ட் வாட் தே ஹேவ் ப்ராமிஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு முன்பாக கணவனும் மனைவியும் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த ப்ராமிஸ்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். அதுக்கு கடவுள் உதவி செய்யணும். ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்னரை பிடிக்கல, இல்லை அவங்கள கூட டிராவல் பண்ண முடியல அப்படின்னா, இன்னொரு பார்ட்னரை பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ ஈஸியா வந்து பிரேக்கப்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போறாங்க. இதுல எந்த உண்மைத்தன்மையுமே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த ஸ்டார்டிங்ல என்ன ப்ராமிஸ்லாம் கொடுத்தாங்களோ அந்த ப்ராமிஸ்ல எதுவுமே உண்மைத்தன்மை இல்லை. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐ லவ் யூன்னு சொன்னாங்கன்னா அதே வாயி ஐ ஹேட் யூன்னு சொல்லும். ஐ நீட் யூன்னு சொன்னாங்கன்னா ஐ டோன்ட் நீட்னு சொல்லும். ஐ ஒன்ட் லிவ் வித்தவுட் யூ அப்படின்னாங்கன்னா ஐ கேன் லிவ் வித்தவுட் யூ. ஐ வாண்ட் டு சி யூ, ஐ வாண்ட் டு சி யூ அப்படின்வாங்க. பிடிக்கல அப்படின்னு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு சி யூ எனிமோர். இந்த மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க. எதிர்மறையான வாக்குறுதிகள் தான் வரும். மை டியர், beloved,
மை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். மனுஷங்க வந்து என்னதான் வாக்குறுதிகள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இந்த வாக்குறுதியை நம்பிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, மனம் உடைஞ்சு போயிடாதீங்க. இப்ப இந்த ப்ராமிஸ் டேல நமக்காக ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராமிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய காதல் வாக்குறுதிகள் வந்து அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதிகளாய் மாறிவிட்டது. இந்த வாக்குறுதிகளை, இந்த ப்ராமிஸை கொடுக்குறாங்க அப்படின்னா எதின் அடிப்படையில கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருடைய அழகுல மயங்குறது, அழகை பார்த்து, உடல் கட்டுமஸ்தா இருக்கு அதை பார்த்து, படிப்பை பார்த்து, புகழை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, பணத்தை பார்த்து, ஸோ இதை பார்த்து காதலும் வரக்கூடாது. இதை பார்த்து நீங்க வாக்குறுதிகளும் கொடுக்கக்கூடாது. அன்பின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது எந்த வாக்குறுதியும் நீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க. அந்த ஸ்டேட்ல ஒருத்தர் உங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதியை நீங்க நம்பாதீங்க, ஏத்துக்காதீங்க. மனிதனுடைய வார்த்தைகள், வாக்குறுதிகள் வந்து மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் அநேக வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு, திகையாதேன்னு சொல்லியிருக்காரு, கலங்காதேன்னு சொல்லியிருக்காரு, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் உன் தேவன் சொல்லியிருக்காரு, நான் உன் மெய்ப்பன் சொல்லியிருக்காரு, நான் உன் தகப்பன் என்று சொல்லியிருக்கிறாரு, நான் உன் நண்பன் என்று சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் கடவுள் சொன்னார்ல. கடவுள் சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது ரொம்ப உண்மை. எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். வாட் ஹி ப்ராமிஸ், அதுல அவர் உண்மையா இருக்கிறார். உண்மையா இருக்கிறாருன்னா அவர் சொன்னதை செய்வாரு. இன்னும் ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபிட்ட சொல்லுவாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. தேவன் கொடுத்த வாக்குறுதியில அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஸோ அவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். என்னை நேசித்தவர்கள் அல்லது மனிதர்கள், என்னை விரும்பியவர்கள், என் உடன்பிறப்புகள், இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு வாக்குல மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிறைய பேரை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சரி, ஓகே, நம்ம ஏமாந்து போயிருக்கலாம் அல்லது பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம். பிளேமிங்கை நம்ம விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்முடைய முகத்தை, நம்முடைய இருதயத்தை நம்ம திருப்புவோம். உங்களுக்காக வாக்கு பண்ணினவர், உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை சொன்னவர், உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை எழுதினவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த வார்த்தை உங்கள் உடைந்து போன உங்க வாழ்க்கையை அது கட்டும், அது எழுப்பும். வாக்குறுதிகளினால் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் ஏமாந்து விட்டேன் அப்படிங்கிற மனநிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, இல்ல அவங்க மேல நீங்க கோபத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அந்த கோபத்தை விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. நம்மள ஒருத்தவங்க ஏமாத்தினா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இதே போலதான் நம்ம பிறரை ஏமாத்தினாலும் அவங்களுக்கு இதே கஷ்டம்தான் இருக்கும், இதே வழிதான் இருக்கும். ஸோ நம்ம யாரையும் ஏமாத்தாமல் இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். ஒருவேளை நம்ம ப்ராமிஸ் கொடுத்துருக்குறோம்னா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ கடவுளுடைய உதவியோடு அதை செய்யறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுப்போம். இன்னொன்று, அதிகமாக ப்ராமிஸ் பண்றதை விட நீங்க செயல்ல நீங்க வந்து காட்டுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கென்று வாக்கு கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நம்புங்கள், பின்பற்றுங்கள். இன்றைக்கு இந்த ப்ராமிஸ் டேல மீண்டும் அவருடைய ப்ராமிசஸ், உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்தாரோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. இனி உங்களை அப்படிப்பட்ட ஏமாற்றத்திற்குள்ளாக போகாமல் தேவனுடைய வாக்குறுதி உங்களை தடுத்து நிறுத்தும். தேவனுடைய வாக்குறுதியிலையும் தேவனுடைய வார்த்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இந்த ப்ராமிஸ் டேல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மே காட் பிளஸ் யூ.